நெக்ஸ்ட் டே மார்னிங் அஜ்மீர் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அஜ்மீரில் ரூம் எடுத்துகிட்டு லக்கேஜ் எல்லாம் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு காலையிலே வந்து ஸ்பாட்டுக்கே கிளம்பிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கிஷன்கட் போனோம், டம்பிங் யார்டு. அது நியர்பை, அஜ்மீர் நியர்பை கிஷன்கடும் ப்ளஸ் புஷ்கர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து கிஷன்கட் போயிட்டோம். கிஷன்கட்டில் கொஞ்சம் அது என்னன்னா ஒரு மார்பிள் அசோசியேஷன், அந்த டஸ்ட்டு, அந்த மார்பிளோட டஸ்ட்டு தான் அந்த கிஷன்கட், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அங்கே ரொம்ப நாளெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், கண்ணெல்லாம் எரியும். அப்புறம் புஷ்கர் போயிட்டோம். புஷ்கர் கொஞ்சம் பெருசாக வீடியோ இருக்கிறதால நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இது நீங்கள் பார்க்க போகுது அஜ்மீர். எல்லாருக்கும் தெரியும் அஜ்மீர்னா அது தர்கா. முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. இது எங்கே இருக்குன்னா வந்து ராஜஸ்தானில் லொக்கேட் ஆகிருக்கு. ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு நீங்கள் நியர்பை. இது வந்து உங்களுக்கு எப்படி வரலாம்னா ட்ரெயின்லேயும் வரலாம், ஃப்ளைட்டில் வந்தால் உங்களுக்கு ஜெய்ப்பூர் தான் நியர்பை. ஜெய்ப்பூர்லேருந்து நீங்கள் 2 hours ட்ராவல் பண்ணி காரில் அஜ்மீர் ரீச் ஆகிடலாம். அஜ்மீரில் எல்லாருமே தர்காவுக்கு வேண்டுதலுக்கு வருவாங்க. எல்லாருமே ஒரு ஆல் ரிலீஜியன்ஸும் காமனாக வருவாங்க. எல்லா ஆக்டர்ஸும் வந்திருக்காங்க. சின்ன வயசில் இவர் ஷாருக் கான் கூட இங்கே தான் வந்திருக்காரு. அப்புறம் இதுதான் அஜ்மீரோட என்ட்ரன்ஸு. உள்ளே இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கடையாக தான் இருக்கும். உங்களுக்கு பர்ச்சேஸு நியர்பை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன திங்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எதுனா வாங்கலாம். கூட்டம் எப்போ போனாலும் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இந்த டைமு கம்மியாக இருக்கும், இந்த டைமுன்னு இல்லை. இது எப்போ போனாலும் உங்களுக்கு ஹெவி ரஷ்ஷாக தான் இருக்கும் அஜ்மீர் பொறுத்த வரையும். ரூமுங்கள்லாம் உங்களுக்கு நியர்பைலே கிடைச்சிரும், அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இதுதான் லங்கருன்னு வாங்க. இது 2 இருக்கும், ஒரு பெருசு ஒரு சின்னசு இருக்குது. லங்கர்னா ஒன்றும் இல்லை, அது வந்து அந்த காலத்தில் வந்து சமையல் செய்கிறதுக்காக ஸ்வீட் செய்வாங்க. இந்த தர்காவுக்கு யார் யார் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் செய்வாங்க. இதுதான் பெரிய லங்கரு. இப்போ இதில் அவங்கவுங்க வேண்டுதலை இது பண்ணது இங்கே காசாவோ, தானியம் பண்ணுறது தர்காவுக்கு காசாவோ, பொருளாகவோ, அரிசியோ, பருப்போ, அந்த மாதிரி தானியமாக இது போட்டிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் இது வந்து சின்ன லங்கரு. இதில் தான் வந்து அங்கே போட்டிருக்க எல்லா திங்ஸும் எடுத்து சமையல்லாம் சின்ன லங்கரில் செய்வாங்க. அது வந்து இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் சமைச்சு முடிச்சு அது ஸ்வீட்டாக வந்து தருவாங்க இந்த தர்காவில். இது செய்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய குண்டா மாதிரி இருக்கும். இது பேர் லங்கருன்னுவாங்க. கீழே வந்து அடுப்பு இருக்கு, மேலே வந்து ஆள் வந்து படிக்கட்டில் ஏறி தான் அது வந்து இது பண்ணும். இதுதான் தர்காவோட மெயின் என்ட்ரன்ஸ். தர்காவில் வந்து கேமரா அலோடு இல்லை, அதனால நாங்கள் வெளியிலே இது கேப்சர் பண்ணது. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டோம் ரூமுக்கு. ஃபைனலாக வந்து இதுதான் வந்து ஃபேமஸான ஸ்வீட்டு அங்கே அஜ்மீரில் கிடைக்கும். யார் போனாலும் இங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க.